ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த விலாகு பார்த்திங்கன்னா எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி வீட்டில் எடுத்த விலாகு. அதாவது நாங்கள் அவங்க வீட்டுக்கு போயிருக்கும்போது எங்களுக்கு ரொம்ப நல்லா சூப்பராக கவனிச்சாங்கன்னு சொல்ல முடியும். அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதாவது வந்து அவ்வளோ ஒரு ஃபாஸ்ட்டு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணாங்க. அதாவது சாப்பாட்டில் வந்து இந்த போதும் அப்படிங்கிறது தான் அந்த ஒரு வார்த்தை வரும் சாப்பாட்டில். நம்ம சாப்பாடு வந்து அதாவது சாப்பாட்டில் மட்டும்தான் நம்ம போதுன்னு சொல்கிற இது வரும். அது மாதிரி இந்த சாப்பாடை கொடுக்கும்போது மன நிம்மதியோட சந்தோஷத்தோடு கொடுக்கும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். அது மாதிரி தான் அவங்களோட மனசு இருந்துச்சு. நாங்கள் வந்து ட்ரிப்புக்காக போயிருந்தோம். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அவங்க வீட்டில் தான் எடுத்த விலாகு. நான் வீடியோ எடுத்துக்கிட்டோமான்னு சொல்லி கேட்டுட்டு தான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா கர்நாடகா ஸ்டைலில் அவங்க பண்ணுற சித்ரான்னா, அதாவது புளி சாதம்ல லெமன் ரைஸு, எலுமிச்சை சாதம் வந்து ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. நம்ம வெறும் சாறு வச்சு அதில் வந்து மஞ்சத்தூள், உப்பு, அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு வெறுமனையாக தாளிப்போம். ஆனால் அங்கே கர்நாடக மக்கள் வந்து அதில் வந்து நிறைய கடுகு, ஜீரகம், அதுக்கப்புறம் கடலை நல்லா வறுத்து எடுத்துக்கிறாங்க. கூடவே கறி லீஃபு, அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய், அதாவது வெங்காயம் நல்லா மெலிசாக கட் பண்ணி போட்டுக்கிறாங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கூடவே வந்து இது வந்து லெமனில் பண்ணல, அதாவது எலுமிச்சை பழத்தில் பண்ண சாதம் இல்லை, நார்த்தங்காய் தெரியுமா, அந்த நார்த்தங்காயில் பண்ண சாதம். நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதுதான் சின்ன நார்த்தங்காய். இதில் சாதம் பண்ணுவாங்களான்னு எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க. உடனே அவங்கள்ட்ட வந்து ரெசிப்பியை பார்த்துட்டு அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு நல்ல ஒரு 10 நிமிஷத்தில் நாங்கள் ட்ராவல் பண்ணி போயிருந்தோம். 10 நிமிஷத்தில் எங்களுக்கு ஏதாவது இன்ஸ்டண்ட்டாக தான் சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு குக்கரில் சாதம்லாம் வச்சு டக்குன்னு வந்து சித்ரான்னா பண்ணி கொடுத்தாங்க. கூடவே வடை, போண்டா இதெல்லாம் பண்ணிவிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவங்களோட மெயின் ஃபுட்டுன்னு பார்த்திங்கன்னா நிறைய வந்து சித்ரான்னா, அதுக்கப்புறம் புலாவு, இந்த மாதிரி ரைஸ் எல்லாம் நல்லா பண்ணுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதாவது நம்ம தாளிப்பெல்லாம் கொடுத்து ரைஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த நார்த்தங்காயோட சாறை வந்து போட்டு மிக்ஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி லெமன் சாதம் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் வந்து இந்த எலுமிச்சை பழத்தோட சாறை வந்து ஊற்றி மிக்ஸ் பண்ணணுமா. அந்த டிப்ஸ் கூட எனக்கு தெரியல. ரொம்ப டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. அந்த சூடுலேயே அதோட டேஸ்ட் எல்லாம் மிக்ஸ் பண்ணி சூப்பராக இருந்துச்சு. எனக்கு மிக்ஸ் பண்ண உடனே எனக்கு வந்து டேஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க. சூப்பரான டேஸ்ட்டு. நான் இந்த மாதிரி வந்து டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டதே இல்லை. அதாவது என்னடா வெரைட்டி ரைஸ்லாம் சப்புன்னு இருக்குமே சாப்பிட, ஆனால் இந்த மாதிரி இல்லை, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. என்ன ஒரு சின்னதாக ஒரு இதுனா ரைஸ் கொஞ்சம் அதிகமாக வேக வச்சுட்டாங்க குக்கரில். ரைஸ் கொஞ்சம் வந்து ஓரளவு வெந்தால் போதும், நல்லாயிருக்கும் அது மாதிரி சாப்பிடும்போது. அதுக்கப்புறம் ஒப்பட்டு பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஓலிகே அப்படின்னு சொல்லுவாங்க கர்நாடக மக்கள். ஓலிகேன்னு சொல்லுவாங்க, ஒப்பட்டுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் போனதும் இதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகும். இந்த ஒப்பட்டு பண்ணுறதுக்கு டைம் எடுத்து அதுக்கப்புறம் 2 அக்காவும் சேர்ந்து சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. அதாவது வந்து இந்த காலத்தில் இப்படி இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வந்து நம்ம இந்த விருந்தினரை வந்து எப்படி வந்து உபசரிப்போம் அதே மாதிரி ரொம்ப அழகாக சூப்பராக வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் தான், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்களுக்கு அவங்க இந்த நிலைமையில் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன்னா. இது மட்டும் கிடையாது, போன 3 நாளும் ஒவ்வொரு வேலைக்கும் பார்த்திங்கன்னா சுட சுட சாதம், சுட சுட வந்து பாயசம், அதுக்கப்புறம் வந்து கறி, அந்த மாதிரி எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளேஸ் எல்லாம் அங்கேருந்து ட்ரிப்பெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வெளியில் போயிருந்தோம். அங்கேயும் ட்ரிப்புக்கு போகும்போது பார்த்திங்கன்னா சாப்பாடு, அதுக்கப்புறம் வந்து முத்தே, இது அதுக்கப்புறம் எல்லாமே பண்ணிவிட்டு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு